உன்னால் ஒருபோது பாசுவதம் வெல்ல முடியாது. ஏன் சாமி? ஏனென்றால் பாசுவதம் மிக்க மனசாந்தமுடன் சென்று தவம் செய்து பெறக்கூடியது. நீயோ உனது அண்ணர் மீது கோபித்துக் கொண்டு சென்றிருக்கிறாய். உண்மையாக கோபித்து சென்றால் சென்ற காரியம் வீடாகிவிடும். பாசுவதம் ஒருபோதும் பெற முடியாது. மீண்டும் உனது அண்ணர் இருக்கக்கூடிய இடத்தை நாடி செல்ல வேண்டும். அண்ணவரை பார்த்து வணங்கிவிட்டு நல்லாசி பெற வேண்டும். அதன் பிறகுதான் நீலவன பழங்கிப்பாறை செல்ல வேண்டும். அப்படியே சென்றாலும் கூட நீலவன பழங்கிப்பாறையிலே 91 அடி கம்பத்தை நிறுத்தி கடும் தவம் செய்ய வேண்டும். உன்னிடத்தில் 7 கம்பம், ஒரு கம்பமும் இல்லையே? இல்லை. இதை என்னுடைய கரத்தில் உள்ள 30 அடி கம்பத்தை தருகிறேன். ஆகட்டும் சாமி, வெற்றி செல்வாய். அப்படி ஆகட்டும். இதை எதற்காக தருகிறேன் என்று தெரியுமா? எதற்காக? முன்னொரு காலத்திலே துரியோதரனால் வஞ்சிக்கப்பட்டு இந்த வனத்திலே வந்த அக்கினியை வளர்த்த அக்கினியில் 12 வருடமாக மூழ்கி வாழ்ந்து வருகிறேன். அப்படி அந்த துரியோதரனை வெல்ல வேண்டும் என்பதற்காக நீயும் அண்ணவனால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாய். உண்மையாக அதற்காக தருகிறேன் 30 அடி கம்பத்தை. அப்படி பெற்று செல்வாய். ஆனாலும் கூட அடுத்த வனமாகப்பட்டது காளிகா தேவி வனம். காளிகா தேவி வனத்திலே சென்று காளிகா தேவியிடம் 30 அடி கம்பத்தை பெற வேண்டும். அப்படி ஆகட்டும் சாமி. அதன் பிறகு உனது மைத்தனார் கண்ண பரமாத்மா இருக்கிறார் அல்லவா? உண்மையாக அண்ணவரிடம் சென்று அண்ணவரை வணங்கிவிட்டு அண்ணவர் கரத்திலே உள்ள 31 அடி வெள்ளை கம்பத்தை பெற வேண்டும். அப்படி ஆகட்டும் சாமி. அதன் பிறகுதான் நீலவன பழங்கிப்பாறை செல்ல வேண்டும். இப்பொழுது என்னுடைய கரத்தில் உள்ள 30 அடி கம்பத்தை தருகிறேன், உனக்கு பெற்று செல்வாய். அப்படி ஆகட்டும் சாமி. ஆகட்டும், பெற்று வருகிறேன். அர்ஜுனா சாமி, கம்பத்தை பெற்றால் மட்டும் போதாது. அப்புறம் 3 கம்பமும் தன்னந்தரையாக சொன்னேன் அல்லவா? உண்மையாக. இதை 3ஐயும் எப்படி நிறுத்த வேண்டும் என்று தெரியுமா? எப்படி சாமி நிறுத்த வேண்டும்? காளிகா தேவி கம்பத்தை கீழ் நிறுத்த வேண்டும். கண்ண பரமாத்மா கம்பத்தை மேல் நிறுத்த வேண்டும். சரி, என்னுடைய கம்பத்தை நடுவில் தான் நிறுத்த வேண்டும். தங்களுடைய கம்பத்தை. உண்மையாக. அப்படி ஆகட்டும் சாமி. ஆனாலும் இந்த 3 கம்பமும் ஒன்றோட ஒன்றாக இணைய வேண்டுமானால் உனக்கு ஒரு மிஞ்ச மந்திரம் சொல்லி தருகிறேன். என்ன மந்திரம்? நன்றாக உற்று கவனிக்க வேண்டும். ஆகட்டும் சாமி. ஆகட்டும். ஓம் நமகே நமச்சிவாய. ஓம் நமகே நமச்சிவாய. ஓம் நமகே நமச்சிவாய. ஓம் நமகே நமச்சிவாய. ஏய், மந்திரம் எல்லாம் காதுல தான் சொல்லுவாங்க. ஆகட்டும். இவங்க 4 பேர் கேட்டு போய் உனக்கு முன்ன மந்திரத்தை சொல்லி கம்பத்தை ஊனிட்டு என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குதான் காதல சொல்றேன். ஆகட்டும் சாமி. ஆகட்டும் மாரிச்சா. அப்படி நன்றாக கவனித்தாயா? கவனித்து விட்டேன். வெற்றியோடு சென்று வருகிறேன். ஈசனை பார்த்து ஈசன் இடதுகரத்தில் உள்ள மும்முகப்பு என்று சொல்லப்பட்ட பாசுபத கனியை நிச்சயமாக பெற்று வந்து ஆகட்டும் சாமி, உன் இழந்த நாட்டை மீண்டும் மீட்பாய். ஆகட்டும், வெற்றியோடு சென்று வருகிறேன். இப்பொழுது காலபைரவத்திலே 30 அடி கம்பத்தை செப்பு கம்பத்தை தானமாக பெற்றுவிட்டேன். இது அடுத்த விடமாகப்பட்டது காளிகா தேவியிடத்தில் 30 அடி கம்பத்தை தானமாக பெற வேண்டும். இதோ சென்று வருகிறேன். போய் வருகிறேன். மீண்டும் பன்னகசாலை சென்று அண்ணரை பார்த்து நல்லாசி பெற்று அண்ணனிடத்தில் நல்லாசி பெற்று வடகேலங்கிரி சென்று வர வேண்டும். தாயே காளிகா தேவி, தாயே, அடுத்து என் தாங்கள் களத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் தாயே. அப்படி ஆகட்டும். இதோ காளிகா தேவியிடத்தில் 30 அடி கம்பத்தை தானமாக பெற்றுவிட்டேன். அது சீக்கிரமாக இருக்கக்கூடிய என் அண்ணன் இருக்கக்கூடிய பன்னகசாலை பக்கமாக போய் வருகிறேன். இப்பொழுது நான் பன்னகசாலை தன்னை தேடி பாத்திமானும் அண்ணர் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது பர்ணகசாலை வந்துவிட்டேன்.
அண்ணரை பார்த்து அடிபணிந்து அண்ணரிடத்திலே நல்ல ஆசை பெற்று அது சீக்கிரமான வடகையிலங்கரின் நீலவண்ண பளிங்குப்பாறை சென்று தொண்ணூத்தோடு கம்பத்தை ஒன்று அருபூஜை குருபூஜை செய்து ஈசனை பார்த்து ஈசன் இடதுகளுக்கு 30 பாசுவர் ஆஸ்திரத்தை பெற்று வர வேண்டும். இதோ அண்ணரை பார்க்க வேண்டும். அண்ணரை பார்த்து அடிபணிந்து நல்ல ஆசை பெற்று செல்ல வேண்டும். பார்க்கிறேன். சரணமண்ணா சரணமண்ணா அர்ஜுனன் சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா தாழ்வடைந்தே அர்ஜுனனே மக்களோ பலம் வந்து அண்ணா பாதபதை தாழ்வடைந்தே மக்களோ பலம் வந்து அண்ணா பாதபதை தாழ்வடைந்தே கால்களுக்கு அண்ணா செல்லடமா தூக்கி வைக்கோ கால்களுக்கு அண்ணா சொல்லிடமா கால்களுக்கு அண்ணா செல்லடமா சரணமண்ணா கண்ணா சரணமண்ணா சரணமண்ணா நானோ பால்வடைந்தே அர்ஜுனனே கால்களுக்கு நான் தான் சொல்லிடமா கால்களுக்கு கண்ணா செல்லடமா மக்களோ வளம் வந்து நான் தான் பாதமதை தாழ்வடைந்தேன் வளம் கண்ணா பாலனை தாழ்வடைந்தேன் அண்ணா உன்னுடைய பாதார பந்தங்களுக்கு மலர்களை வைத்து படுகிறேன். உன்னுடைய தம்பி அர்ஜுனன் அண்ணா. தம்பி அர்ஜுனா வாழ்க்கை பல்லாண்டு எழுந்து வருவாய். ஆகட்டும் அண்ணா. இருந்தாலும் கூட அண்ணன் தம்பிகள் 5 கோடி பண்டகசாலையிலே இருப்போம். ஆனால் எங்களுக்கு தேவையான காய்கறிகளை பறித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றாய் அல்லவா? அநேக நேரமாக விட்ட காரணத்தினால் தம்பி வரவில்லை என்று வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருந்தேன். எங்கு சென்றாய்? கடுங்கோபத்தோடு கையிலே கம்பத்தை சுமந்து கொண்டு வருகிறாயே, எங்கப்பா சென்றாய்? அண்ணா தாங்களுக்கு காய்கறிகளை சேகரிப்பதற்காக அடுத்த வனத்திற்கு சென்றிருந்தேன் அல்லவா? சரி. காய்கறிகளை சேகரித்துக் கொண்டு பர்ணகசாலை பார்க்க வரும்பொழுது நாங்களும் நமது கண்ணபுராணம் தங்களை பார்த்து தகாத வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தாய். எப்படி என்றால் அர்ஜுனனை பெண்ணாசை படைத்தவன் பேடிமனம் கொண்டவன் உருளுக்கு சிறை எழுந்திருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்க முயற்சி உள்ளவன் அண்ணவனா வடகையிலங்கிரி சென்று நீலவண்ண பளிங்குப்பாறை சென்று தொண்ணூத்தோடு கம்பத்தை ஒன்றி அருபூஜை குருபூஜை செய்து ஈசனை பார்த்து ஈசன் இடதுகளுக்கு 30 பாசுபர ஆத்திரத்தை பெற்று வருவது அண்ணவனால் ஒரு நாள் முடியாது கண்ணா என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா? உண்மைதான். அதை கேட்டேன் செவியில் கொண்டே கோவன் கொண்டு வடகையிலங்கிரி சென்று வரலாம் என்று வடகையிலங்கிரி சென்றேன் அண்ணா. சென்று பார்க்கின்ற பொழுது வெகு தூரம் சென்றேன். காலபைரவ வனத்தை கண்டேன். காலபைரவ முனிவரை கண்டு காலவரையின அடிமணிந்து இப்படி அண்ணன் மீது கோபித்துக் கொண்டு சென்றால் நீ செய்யக்கூடிய தவமாகப்பட்டது பலிக்காது. ஈசனை பார்க்க முடியாது. ஈசன் இடதுகளுக்கு 30 பாசுவர ஆஸ்திரத்தை பெற்று வர முடியாது. மீண்டும் தூரி தேசம் அஸ்தாவரி செல்ல வேண்டும். அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணனிடத்தில் நல்லாசை பெற்று வர வேண்டும். அப்படி சென்றால்தான் ஈசனை பார்க்க முடியும். ஈசன் இடதுகளுக்கு 30 பாசுவர ஆஸ்திரத்தை பெற்று வர முடியும் என்று காலபெரு முனிவராகப்பட்டவர் எடுத்துச் சொன்னார். அல்ல நான் கையில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக தருகிறேன். அடுத்த வனமாகப்பட்டது காளிகாதேவி வனம் இருக்கும். அந்த காளிகாதேவி இடத்தில் 30 அடி கம்பத்தை பெற்று வர வேண்டும். உன் அண்ணனிடத்தில் நல்லாசி பெற வேண்டும். உன் மாயக்கண்ணிடத்தில் 31 கம்பத்தை தானமாக பெற்று அந்த நீலவண்ண பளிங்குப்பாறை சென்று 90 கம்பத்தை ஒன்றி தவம் செய்து ஈசன் இடதுகளுக்கு 30 பாசுவர ஆஸ்திரத்தை பெற்று வர முடியும் என்று காலபைரவன் சொன்ன காரணத்திற்காக மீண்டும் தாங்களை பார்ப்பதற்காக பர்ணகசாலை வந்துவிட்டேன். அண்ணா தம்பி அர்ஜுனா, அண்ணா நானும் ரோமரிஷி முனிவரும் நம்முடைய மதிப்புக்குரிய கண்ணரும் வேதவிதி ஆசிரியரும் அனைவருமே சபை கூடி பேசிக் கொண்டிருக்கிற வாயிலே காய்கறிகளை பறித்துக் கொண்டு அருகிலே வந்தாய். நான் சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது உன்னுடைய காதிலே விழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பேசினேன். அப்படி பேசவில்லை என்றால் காலபைரவ முனிவரை சந்தித்திருப்பாயா? 30 அடி கம்பத்தை பெற்றிருப்பாயா? உண்மையாக காளியாதேவியை சந்தித்திருப்பாயா? 30 அடி கம்பத்தை பெற முடியுமா? இல்லையல்ல. ஆகையினால் தான் கடுங்கோபம் கொண்டாய், முன்னோர்களை சந்தித்தாய், 60 அடி கம்பத்தோடு வந்திருக்கின்றாய். நீ கொண்டு வந்த 60 அடி கம்பத்தை வைத்து இதோ நம்முடைய மதிப்புக்குரிய கண்ணன் முன்னாலும் என் முன்னாலும்
அக்கினி தவம் செய்தால் தவத்திலே சிறந்தவன் நீதான் என்று ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை வடகைலாசம் நீலவன பளிங்குப்பாறை அனுப்பி வைக்கிறேன். என்ன வார்த்தை சொல்கிறாய் அண்ணா? ஆமா, நான் கொண்டு வந்து 60 அடி கம்பத்தை இந்த இடத்தில் ஒன்றி தங்களுக்கு முன்பதாக அக்கினி தவம் செய்து வந்தால் என்னை ஒரு மனதோடு நீலவண்ண பளிங்குப்பாறை சென்று அனுப்பி வைக்கிறேன். அண்ணா கண்ணா சொல்கிறாயே? நிச்சயமாக ஆகட்டும் அண்ணா, ஆகட்டும். இப்படி என்ற அக்கினி தவத்தை செய்து வருகிறேன் அண்ணா. அப்படியாகட்டும். தாங்கள் முன்பதாக அக்கினி வளர்த்து விடுங்கள். அக்கினி தவத்தால் நான் மூழ்கி வருகிறேன் அண்ணா. ஆகட்டும் அர்ஜுனா, ஆகட்டும் அண்ணா. கண்ணா கார்மேக வண்ணா மித்த சாம்பராணி வாசகா பச்சைமயில் வாகனா பரந்தாம கண்ணா, என் அண்ணருக்கு முன்பதாக அக்கினி தவம் செய்கிறேன். எனக்கு பக்கத்துணையாக இருந்து நீதான் வழி அனுப்பி வைக்க வேண்டாம். ஆகட்டும், இதோ அக்கினி தவம் செய்து வருகிறேன். தேவா 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 சிவ சம்பமாக தேவா 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 சம்பமாக தேவா 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 சிவ சம்பமாக தேவா 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 சம்பமாக தேவா தேவா என்று சொல்லி நான் அக்கினியே என்று சொல்லி அக்கினியே நான் வளர்த்தேன் என்று சொல்லி நான் அக்கினியே நான் வளர்த்தேன் என்று சொல்லி அக்கினியே நான் வளர்த்தேன். என்னுடைய தம்பியோ அக்கினியிலே மூழ்கி கொண்டிருக்கிறார். விட்டால் இந்த அக்கினியை மாட்டுமடிந்து விடுவார். அன்னவனை அக்கினி விட்டு இறங்கி வர சொல்லுங்கள் கண்ணா. அன்னவனைய தவத்திற்கு நான் அனுப்பி வைக்கின்றேன். தர்மனந்தா, அர்ஜுனாகப்பட்டவன் பெண்ணாசை பிடித்தவன் என்று தவறாக பேசுறது அல்லவா? அப்பேற்பட்டவன் இந்த பூலோகத்தில் இருந்தான் என்ன? அவன் செய்யக்கூடிய அக்கில் இறந்து மடித்தான் என விட்டுவிடு இறந்து மடியட்டும். இல்லை கண்ணா, அன்னவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பேசினேன். தங்கள் மீது சத்தியமாக அந்த வடகைலாசம் நீலவன பளிங்குப்பாறை அர்ஜுனனை அனுப்பி வைக்கிறேன். எழுத்து வர சொல்வீர்கள் கண்ணா. அர்ஜுனா, தவத்தை விட்டு இறங்கி வருவாய். நான் என்னை ஒரு மனதோடு அனுப்பி வைக்கிறேன். காண்டி வளத்தால் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் கண்ணா. தர்மனந்தா, கண்ணா தம்பி அர்ஜுனா, எழுந்து வருவாய். நீ காணப்போகும் சிவன் மீது சத்தியமாக, கரத்தில் வைத்திருக்கக்கூடிய காண்டிவத்தின் மீது சத்தியமாக, நம்முடைய மதிப்புக்குரிய கண்ணன் மீது சத்தியமாக, தவத்திலே சிறந்தவன் நீதான். ஆகட்டும். வடகைலாசம் நீலமலை பளிங்குப்பாறை சென்று ஈசனை நோக்கி தவம் புரிந்து ஈசனுடைய இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுவத அஸ்திரத்தை வென்று அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி என்னை மீண்டும் அஷ்டாபர நாட்டுக்கு அழைத்து சென்று செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்திலே அமர வைக்க வேண்டும். வெற்றியோடு திரும்பி வருவாய். ஆகட்டும் அண்ணா. நானும் நீலவண்ண பளிங்குப்பாறை சென்று 91 கம்பத்து ஒன்று அருபூஜை குருபூஜை செய்து ஈசன் எடுத்துகளுக்கின்ற 30 பாஸ்வராத்திரத்தை பெற்றுவந்து மீண்டும் தூர்தேசம் அஷ்டாபடி சென்று சிம்மாசம் அணிந்து செங்கோல் வெடித்து ஆட்சி புரிந்து வருவோம் அண்ணா. தம்பி அர்ஜுனா, அண்ணா இருந்தாலும் நீ செல்கின்ற வழியில் உனக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, ஆகட்டும் அண்ணா. நான் தரக்கூடிய இந்த சூடாமணி புஷ்பகத்தை நீ திறந்து பார்க்க வேண்டும். ஆகட்டும். இதுல என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? என்ன எழுதியிருக்கிறதுன்னா, தன்னை கொல்ல வரக்கூடியது பசுவாக இருந்தாலும் பரவாயில்லை, தன் உயிரை காக்க வேண்டுமானால் அந்த பசுவை திருப்பி கொண்டாலும் தோஷமில்லை என்று இந்த சூடாமணி புஷ்பகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படி ஆகட்டும் அண்ணா. இதை பார்த்து நீ சென்று வர வேண்டும். அப்படி ஆகட்டும் அண்ணா. தம்பி அர்ஜுனா, அண்ணா, அஷ்டாபுர நாட்டிலே அண்ணன் தம்பிகள் ஐவருமையை துள்ளித்திருந்த கன்றுகளை போல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 4 பேர் மட்டும் இந்த ரோமரிசி முனிவருடைய வனத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீயோ வடகைலாசம் நீலமலை பளிங்குப்பாறை சென்று வருகிறாய். என்றைக்குமே எங்களை விட்டு பிரியாத நீ இன்றைக்கு பிரிந்து செல்கின்றாய். அந்த ஈசனையை நினைத்து செல்ல வேண்டும். அப்படி ஆகட்டும். நாட்டை பெற வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற அப்படி எண்ணத்திலேயே செல்ல வேண்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. அஞ்சாத சிங்கமே, உன்னுடைய அழகு திருமுகத்தை காண வேண்டுமானால் தம்பி என்று வரவழைத்து உன்னை பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கு என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய். எப்பொழுது வருவாய்? அந்த பாசுபத அஸ்திரத்தை வென்று வருவாய். எப்பொழுது உன்னை முகத்தை பார்க்க வேண்டும் என்று இந்த ரோமரிசி வனத்திலே உனக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். ஆகட்டும் அண்ணா. என்னை விட்டு பிரிந்து செல்கின்றாய் தம்பி. வெற்றியோடு வருவாய். வருகிறீர்களா? போய் வருகிறாய். இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே, வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையர்க்கு
உழைப்பே உயர்வு என்று ஓடிடும் ஏழையர்க்கு இதயம் இருக்கிறதே தப்பே இதயம் இருக்கிறதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையர்க்கு உழைப்பே உயர்வு என்று ஓடிடும் ஏழையர்க்கு இதயம் இருக்கிறதே தம்பி இதயம் இருக்கிறதே தம்பி இதயம் இருக்கிறதே கல்வி கிடந்தவர்க்கு கருமம் துணையில் இல்லையே தப்பி கருமம் துணையில் இல்லையே இதயம் இருக்கின்றதே தங்கள் இதயம் இருக்கின்றதே ஒன்றை விட்டு ஒரு மரத்தை கிளிகள் ஒன்றை விட்டு எங்கோ பறக்கின்றதே தம்பி எங்கோ பறக்கின்றதே தாயத்து பிள்ளை என்று தாயத்து பிள்ளை என்று கல்வி கிடந்தவர்கள் கருமம்